மணக்கோடி அம்மா
சீட்டு மாலை. ஆ, சீட்டு மாலை. சீட்டு மாலை. உனக்கு இடம் பிடிச்சு வேற ஒண்ணு இல்ல. ஓ, உனக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சுடுகாட்டுல, இந்த சுடுகாட்டுல, இந்த சுடுகாட்டுலயா? உனக்கு எந்த சுடுகாடு வேணுமோ அந்த சுடுகாட்டுல போய் படுத்துக்க. இந்த சுடுகாடு மட்டும் வேணாடாப்பா. சாலை சாலை ரெண்டு சாலை. இந்த அரசாங்கத்துக்கு பாயம்மா நம்ம சூத்திரக்காரன். என்ன ஒரு புண்ணிய சத்திரம் இது? இதான் சோத்துல ஒரு கருணாகரம். அடிக்கூடாதுமா. தம்பி, குஞ்சுமட்டி, குஞ்சுமட்டி. எனக்காக விடிய விடிய தாளடிச்சு எனக்காக சரி விடிய விடிய உதவ அனுப்பிய இந்த ஜமாவுக்கு அடுத்து கெட்டிக்காரரு இவர்தான். சரி, என்னால முடியுது பொண்ணாட போத்துக்கிறேன். யாரை கை தட்டுங்க. கையில காட்டேன் உனத்து எடுக்கும் போது நீ தான் சுடுகாட்டுல மின்னு நீ எனக்கு மாலை போறது எப்படின்னா எடுத்துதான் நான் அட இரும வர ஒரு நாள் வராத கொடுமையால யாரையா சொல்றாங்க வாங்கி வந்தா நானே கொடுத்து நானே சொல்லி சரியா என்ன பாடுபடுறாங்க என்ன பாடுபடுறாங்க என்ன ஒரு புண்ணிய சாத்திரம் இது? கருணாபுரம் கிராமம் இருக்கின்றது. இந்த ஊரில் உள்ள பெரியார் முதல் சிறுவர் வரை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆட்டாந்தரைக்கும் விக்கீஸ்வரருக்கும் கோயில் புத்தர்களுக்கும் தர்மர்களுக்கும் புரட்சி மன்ற தலைவர் தலைவர் வாழ்ந்தவர்களுக்கும் சக்தி ஒன்று சமயம் 16,000 கொண்ட அந்த அம்மனோடி பொற்பாத கமலத்துக்கும் நம்மளை போல தங்கத்தாய்கள சிதாமணிகளுக்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறார்களே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உன் பேரும் புகழுமட்ட பேர்பட்ட நாடக ஆசிரியர் வந்து காலம் சென்ற அரிமண்ணா செந்திலம்மா நாடக ஆசிரியர் அவரோட பொற்பாத கமலத்துக்கும் காலம் சென்ற அரிம அம்மா யாரு தனக்கோடி அம்மா கோடியிலே கோடி தனக்கோடி அம்மா வந்துட்டாவே அங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தாரு. இந்த பையன் அங்க போயிருக்கிறான். என்ன மலைகார பையன் ராஜேந்திரன் இங்க வந்துருவா அப்படின்னு அந்த அருங்க அம்மா எந்த நேரம் வந்தாலும் என்ன விசேஷிட்டே இருக்கும். 4 ஆண்டு காலங்கள் இங்க இருந்து திருவண்ணாமலை பக்கம் ஆடினாலும் எங்கடா போன உமா நாள காணும் ஒண்ணு வரும் போறவட்டாலும் கேட்டுட்டே இருக்கிற ராஜேந்திரன் எங்க அப்படின்னு காலம் சென்ற அருமம்மா தனக்கோடியோடு பொத்தாத குலத்துக்கும் நாடக தங்கத்தருக்கும் உனக்கும் இந்த சிறுவன் சிறந்தாண்டு உனக்கும் பெருமையா சத்தியா வசியா சுத்ரான் சொல்ல முடியாது. நான்கு வனத்தாறு இருக்க முடியாது. இப்பேற்பட்ட லட்சுமிநாத் வந்தனே நான் யாரு எந்த நாட்டு செல்வி எங்க வாழக்கூடிய விதிவிலக்கம் தெரியுமாப்பா? என்ன ஊரு தெரியாது உனக்கு? பொண்ணு கொடுத்து மாவட்டம் ராஜேந்திரன் அது கிடையாதுப்பா. ஆண்மகனா பிறந்து இந்த நடந்த இதோட விதிவிலக்கு நான் தான் கேட்டேங்க.
அம்மா பேர் தெரியுமா காந்தி? அம்மா பேர் தான் பாஞ்சியலி பாஞ்சியலி பாஞ்சாலி. என்னன்னு அந்த குறைவா? யார் என்று விளக்கம்? பாஞ்சாலி 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 என்று விளக்கம். விளக்கம் மட்டும்தான் தெரியும். பாஞ்சால நாட்டையாக தகதோடும் பரிபலா செய்து வர முடியானே தந்தையானே பாஞ்சால மகாராஜனுக்கும் என் தாயாகிய பூந்தாயி அம்மாவுக்கும் என் பேர் தான் பாஞ்சாலி என்று விளக்கம். பாஞ்சாலி நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்ற விதிவிலக்கும் தெரியுமாப்பா? என்ன தாய் வளர்த்துட்டு தான் போறாங்க, அது மட்டும் நீ போட்டுருக்க முடியா? வணக்கம்ப்பா. யார் என்று விளக்கம் தெரியுமே? ஏய், என் தந்தையான பாஞ்சால மன்னனும் தானரும் அக்னி காத்த முனிவரிடம் இல்லத்தை கட்டு வந்த உடனே சில காலம் ஆன உடனே இல்லத்தை கத்து என் தந்தையான பாஞ்சால மன்னனுக்கு நன்கரை இல்லத்தை கிடையாது ஆனா டோனர் இடத்துல கேட்டாரு எனக்கு நன்கரை இல்லத்தை கட்டு கொடுத்தாரு இல்லத்தை கத்து வந்து சில காலம் ஆன உடனே டோனருக்கு அற்பத்தின் வழியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பால் இல்லாம படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. முன்னொரு காலத்துல பாஞ்சால மன்னன் சொன்னாரே, நான் நினைச்சாலும் பயந்து நாடு தரப்பு சொன்னாரே, நம்மளுக்கு நாடு தேவை, ஒரு 10 மாடு கொடுத்தா போதும் இந்த குழந்தைய காப்பாற்றலாம் இல்ல. என் தந்தையான பாஞ்சால மன்னன் ஏழா டோனர் நாட்டை தான் கேட்க வருகிறார் என்று யாருடா அந்த நேரம் வெளியில செல்லார் என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே என்ன ஒரு குருவனை பாராம படிக்க அகமானப்பங்கம் செய்துவிட்டேன். ஒரு கத்து கொடுத்த வில்லத்திய வேற ஒரு மாணவனை கத்து கொடுத்து அடி அடி நடித்து தேர்ப்பொடி கம்பத்திலே கட்டி தந்து என் காலடியில் விலை செய்து விட்டால் நானே டோனர் என்று சப்தம் கிடையாது. அப்படி இல்லத்தை கற்றுக்கொண்டு ஆனால் கேளுமானவர்களே, எனக்கு ஏதாவது குடிச்சாணி செலுத்தணும்னா பாஞ்சால நகரம் சென்று பாஞ்சால மன்னன் அடி அடி நடித்து தேர்ப்பொடி கம்பத்திலே கட்டியில் தந்து என் காலடியில் விலை செய்து விட்டால் அதே குருக்காணி ஆகும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பாண்டவராயிலே ஐராஜனுக்கு நடுப்பிருந்த அர்ஜுனமானது வந்துருச்சு. பாஞ்சால நகரம் சென்று தந்தையருக்கு பாஞ்சால மன்னன் அடி அடி நடித்து தேர்ப்பொடி கம்பத்திலே கட்டியில் வந்து டோனர் காலடி செய்தார். அப்படி நீ என் தந்தையான பாஞ்சால மன்னன் போட்டிருந்த பூநூல் இடது கால் பெருவரால் பிடித்திருந்தார். தெரிந்த உடனே என்ன ஒரு நாட்டு அரசினை பாராம படிக்க அனுமான பங்கமலம் செய்து விட்டார். என்னை கட்டியிழுத்த வந்த ஆடவருக்கு தோல்த்து சொந்த பெண்ணும் அப்படி உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் தட்டுவார் என்று சொன்னார்கள். யாசர் உயாசர் முடியான கொண்டு வந்து யாகம் செய்த உடனே யாகத்திலே
மதுமதுராகி அண்ணனாகி துஷ்டுதமன் பிறந்தார். 16 வயசு பருமங்கையாக நான் பிறந்தேன். என் கூடிய அனுமந்தாதா என்று ஒரு வீட்டு இருந்தது. ஆகாயம் இருக்கும் ஒரு சொல் பிறந்தது. எப்படி அண்ணாதி மன்னர்கள் மரணபடி வந்தார்கள் இந்த பின்னால் ஒரு சொல் பிறந்தது. பிறந்தது நாள் ஒரு மேனி பொழுது அந்த காலகட்டத்தில் ஆவியாகிய துறையை நடத்தி வச்சிருந்தார். அன்றாகி ஐவராத்தில் அடக்கு மாளிகையில் இறந்து விட்டார். உடனே சந்தியால பாஞ்சல மன்னர் மனசோரம் அடைந்தார். ஆனா அங்குள்ள குறிப்பதை எல்லாம் பார்த்து மாண்டராயில ஐவராஜனும் தெய்வாத்தினால் பிறந்தீங்க உயிரோடு இருக்கிறார் கண்டுபிடித்து உடனே தீவிரம் ஏற்படுத்தி தீவிரத்துல எல்லா மன்னர்களும் வர செய்து எல்லாரும் வில்ல வளைத்தாரு. ஆனா ஒரு வில்ல வளைக்க முடியவில்லை. பிராமண இடத்துல இருந்த அக்கிரமாக இந்த வில்ல அழைக்கணும் இப்போத்தான் வில்ல வளைத்தாரு. வில்ல வளைத்தால் யார் தெரியுமா? கை நேர்ந்த பொருளோட கண்ணு கேட்ட புருஷனா முக்கியம் பொண்ணா பிறந்தா. ஆனா வில்ல வளர்த்துட்டாரு. கூட இருக்க முடியாத சம்பதம் தோழி வில்ல வளர்த்த உடனே கை நேர்ந்த பொருளோட கண்ணு கேட்ட புருஷனா முக்கியம். எம்மா ஒரு பணப்பொருள் வச்சிருந்தாலும் சொத்து வச்சிருந்தாலும் எம்மா ஒரு கோடி கோபுரம் இருந்தாலும் ஆடி மாளிகை இருந்தாலும் அந்த பெண்களுக்கு இந்த சொத்தை கொடுக்குமா? ஆனா கை நேர்ந்த பொருளோட ஒரு பொண்ணா பொண்ணுதான் கண்ணு கேட்ட புருஷனா முக்கியம். என்னை மாலையிட்ட ஆள் யாரு, எப்பேற்பட்டது அப்படின்னு தெரியுமாப்பா? கூட இருக்க முடியாது செம்பகம் தோழி ஓடி வந்து எம்மா ஏற்பட்ட மன்னாடி மன்னர்கள் மகள முடி வந்தாங்க. ஒரு ஐயருக்கு பொண்டாட்டி ஆயிட்டே அப்படின்னு சொன்னாரு. அந்த நார் ஒருவர் வந்து அவர் ஆசையுடன் இல்ல வளைக்க அந்த நாரோ பாப்பானார் ஒருவர் வந்து இல்ல பாசமுடன் இல்ல வளைக்க எனக்காத்த பற்குனாரோ சீவர பந்தல் வந்து கையை பிடிச்சாரு. கையை பிடிச்சு என்ன பிடிச்சாரு கை எப்ப படுன்னு எப்ப நாயாடம் பாதுகாப்பு பிடிச்ச உடனே ஐவருக்கு நடுப்பு இருந்த அத்தியமாதம் தெரிஞ்சு என்னை தேர்த்திட்டு மேல் அமர்த்தி என் அத்தியான குந்துமாதேவன் கூட்டி சொன்னார். அம்மா அவர் கண்ணி கொண்டு வந்து என் அத்தியான குந்துமாதேவி கனி என்று கேட்டுள்ளது. கனினால் ஐவராஜிலும் பங்கெட்டுக் கொள்ளுங்கள் சொன்னார். அம்மா நான் கொண்டு வந்து பாஞ்சால நேரம் சென்று மலையாள வில்வெடுத்து மச்சத்தை அறுத்து பாஞ்சால சீர்மகளாகிய திருமணம் கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. தாய் வாக்கோ தெய்வாக்கு தாய் வாக்கு சிலைமையில் ஏற்றுக்கொண்டு ஐவராத்திரம் திருமணம் செய்து கொண்டு சொன்னாங்க. ஒரு பொண்ணா பிறந்தா எத்தனை நாள் கல்யாணம்? எனக்கு 5 நாள் திருமணம். 5 நாள் திருமணம். பொறுமையா பூஜனம் கொண்ட புண்ணிய புருஷரா இருக்க முடியாது. தர்மருக்கு முதல் நாள் கல்யாணம். 16,000 கஜாத்திர பலம் எடுத்த பீமாச்சிக்கு மலையாளவில் எடுத்து மச்சத்தாரு யாரு? அவருக்கு 3 நாள் கல்யாணம். 4ஆம் நாள் 5ஆம் நாள் யாருக்கு தெரியும்? எந்த நாத்து அந்த மாத்தாந்தேவி
தாரனா 2 மனைவி. ஆமாமா முதல் தாரம் அத்தியான குண்டு மாதாரிக்கு ஆமா 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைகள் என் அத்தியான மாத்திரைக்கு 3 பேர் 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகள் அதுல 3 இல்ல 2 பாலாஜி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. பாலாஜி அச்சா எங்க வச்சு சின்ன அதான் அதுல 3 இல்ல 2 அது என் அத்தியான குண்டு மாதாரிக்கு 3 பிள்ளைங்க. என் அத்தியான மாத்திரை மாத்தாந்தேவிக்கு 2 பிள்ளைங்க. அதான் நகுலம் சகாதேவர் 4ஆம் நாள் கல்யாணம் 5ஆம் நாள் கல்யாணம் முடிஞ்சது. மீண்டும் நாட்டை கேட்டாரு. கேட்டா ஏடா சட்டை கேட்டாப்பா என்ன சட்டலையாக்க இல்ல ரோட் மேலே ஏகமா ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு நாள் தான் தாலி கட்டுவார்கள் ஒரு நாள் தான் கல்யாணம் ஒரு மாப்பிளம் இந்த பாஞ்சேரியில 5 ஆம்பளேட்டுக்கு 5 ஆம்பளேட் சொல்லிட்டேன் எப்படி அப்படி தாலியை கட்டி அப்படியே அறுத்து தாலியை கட்டி அறக்கத்தா தாலி கட்டி அறுத்து கட்டுறதா ஆமா அறுத்து தாலி எடுத்து கட்டணும் என்னடா உனக்கு புரியல அந்த அம்மா சொல்றது உனக்கு சூடு சோறணும் இல்லை உனக்கு 2 பேரும் அந்த ஆளாடுதாங்குது. ஒரு தாலி இருக்கு மறு தாலி கட்டினா அந்த தாலி மறந்து விடும். ஆனா அந்த தாலி மறந்து அதனால ஒரு தாலி தான் இருக்கும். 5 தாலி 3 தாலி அர்த்தம் அந்த புத்தி வருது. அப்படி திருமணம் ஆனவுடனே இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு குடும்பம் கிடையாது. இன்னைக்கு குடும்பம் வந்து விட்டது. நம்மளுக்கு சேர வேண்டிய நாட்டை அசினாபுரத்துல நாமே ஆளலாம் எண்ணத்தோடு போய் நாடை கேட்டாங்க. நாடை கொடுக்க மற்ற தெரியாத மூதாதி ஆண்ட நாடு ஆவரங்காடு பீசங்காடு சுடுகாடு இவாலும் நகரம் அந்த காட்டினாங்க. காட்டின உடனே இதனோட சுத்தம் செய்து அசினாபுரம் 86 வீதியில கட்டணும். ஒரு வீடு செய்தா என்ன செய்யணும் செய்ய வேண்டும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சண்டையா இருந்தாலும் சாடியா இருந்தாலும் நல்லதான் சண்டையா இருந்தாலும் சாடியா இருந்தாலும் ஒரு நல்லது கட்டத்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பாளர் கொடுத்தோம். யாருக்கு? பெரியாருக்கு மனகாமுடி படுத்த துரிய மன்னனுக்கு அழைப்பாளர் கொடுத்தோம். நினைச்சுக்கிட்டே வராரா பட்டி மக்கள் ஆகி ஐவராஜம் எப்பேற்பட்ட நாட்டம் ஈசங்காட்டம் ஆவரங்காட்டம் காட்டணும். இதெல்லாம் சுத்தம் செய்து எப்பேற்பட்ட விசித்திரவனம் ஆகிரம் கட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராரா. நினைக்கும் புத்தி எடுக்கும் கல்லு தலையெல்லாம் சொன்ன நினைச்சுக்கிட்டே வந்த மாதிரி ஆயற்படையில முடித்து திடீர்னு வாக்கில் தம்பிமார்களும் திடீர் விழுந்தார்கள். இழந்த உடனே நான் 30 மாதங்களில் இருந்து என் அழகாபுரம் என்ற குன்றை வளர்த்தி கொண்டிருந்தேன். குருடமவனே குனிந்து வர தெரியாதா? அந்த கண்டது அத்தனை கண்குடன் உடனே பாவம் பொறிப்பா இருக்குது. நம்மளை பார்த்து சொல்லி இருந்தாலும் பரவாயில்லையே. நம்ம தந்தையா இருக்குப்படியான திருநாட்டு மாலாச கண்கூடு அந்த தந்தையை சுட்டி காட்டி பேசுறாளே பாவம் பொறிப்பா இருக்குது. மைத்துனா நான் சொன்னது மாபெரும் குத்தம் நான் மன்னிச்சுக்க அப்படின்னு கையெடுத்து கொடுத்த உடனே கொஞ்சம் பாவம் தானே. அப்புறம் பார்த்தாரு ராஜசுவேகம் முடிந்து எல்லாருக்கும் அமுத கொடுக்குறேன்ப்பா. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த உடனே அண்ணி 5 புத்தாட்களை மறந்திய நைட்டுக்கு படுக்கக்கூடிய ஆளோட மீதம் யாரு கேட்டார். யாரு? துரிய மன்னன். அண்ணா நாராயணா வைகுண்ட வாசாரா. ஒரு பெண்ணா பிறந்தா ஒருத்தர் தான் திருமணம் செய்து ஒருவர் திருமணம் செய்து சந்தோஷமான காலத்தில் இருக்கிறாங்களே. நான் 5 புத்தாட்களை மறந்து இப்பேற்பட்ட அவன் சொல்லுக்கு ஆளாகிவிட்டான் அப்படி நீ அண்ணன் தாழ்த்துட்டு சொன்ன உடனே எங்க அண்ணன் எப்படி சொல்லுங்களேன் எரி நெருப்புல ஒண்ணு எண்ணெய் ஊத்துனா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எங்க அண்ணன் அது மாதிரி எண்ணெய் ஊத்துற மாதிரி வார்த்தை சொல்றாரு. தங்க தங்க இது ஒண்ணும் கோச்சிக்காதமா தங்க சொம்புக்கு பொட்டு தேவை கிடையாதமா அவன் சொல்லிட்டான்னு நீ ஒண்ணும் கோச்சிக்காத. நைட்டுக்கு படுக்கக்கூடிய மறுபடியும் போய் சாதம் வை ஆனக்கு எப்படி கேட்பான். நைட்டுக்கு படுக்கக்கூடிய ஆளோட வீத தச்சை வீரன் அப்படின்னாரு.
அப்படின்னு சொன்ன உடனே தச்சுக்கிறேன்னு சொல்லினாரு. மறுபடியும் போய் சாதம் வைக்கிற அண்ணி அண்ணி என்ன அண்ணி நான் கேட்கிறேன் ஒண்ணுமே சொல்லாத போறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே நைட்டுக்கு படுக்கக்கூடிய ஆள்வாடி வீதம் தச்சுக்குன்னா யாரு? தத்துகின்ற பாம்பு துரியோதன மணியா இருக்கும்படியான பான்மதி கள்ள புருஷனா வச்சிருக்கிறான். ஆமா, இது சுட்டி காட்டுமா உன்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு மண்ணு மேல நின்னுகிட்டு பொண்ணுக்கு பல சொல்லக்கூடாது. எனக்கு இப்பேற்பட்ட வார்த்தை தெரியாது. சொன்ன உடனே உனக்கு கோவம் பொறி பறக்குது. மகன ஆகிய லட்சணகுமாரோட பூணூல் கல்யாணம் பண்ணி பாண்டவராகி ஐயூராஜ்யம் வரவழைத்து சூது மகடி ஆடி நாடு ஆட்சிகள் அத்தனை தோத்து தண்ணியும் தோத்து அந்த பாவி இடத்தில் தம்பி ஆகிய துச்சாதனை விட்டு என்ன 60ஆம் படியில சந்திரகாந்தி மாடியில நிறுத்தி என்ன வாசி பங்கு என்னை அறையில் இறந்த என்னை என் அண்ணனாய்க்கு மாலை கண்ணே எனக்கு மாலா அம்மா 12 ஆண்டு காடு கிடைக்காத ஒரு ஆண்டு என்னை பாண்ட எனக்கு மல்லிகை முள்ளரும்பு அம்மா தனக்கொடி அம்மா உனக்கு மல்லிகை முள்ளரும்பு இன்னைக்கு ஒரு மலராத பனி ரோஜா ஒரு மலராத பனி ரோஜா இன்னைக்கு ஒரு மறந்து வரும் வேலையிலே அம்மா நீ மாலி விட்டு சுவாமி போனது என்னோ எனக்கு ஒரு செம்பு பனியரம்பு எனக்கு செம்பு பனியரம்பு அந்த ஐயவனுக்கு சேவராத பனி ரோஜா இன்னைக்கு ஒரு சவந்து வரும் வேலையில எனக்கு ஒரு சவந்து வரும் வேலையில சுவாமி சீமை வீட்டு போனது என்னோ நீ காரடிக்கு மாலி இருக்க அம்மாளை காரடிக்கு மாலி இருக்க அந்த ஐயவனை காரம் போட்டு மெத்த இருக்கு
நீ ஒரு அழுகிற சிமி விட்டு நீ ஒரு அழுகிற சிமி விட்டு அந்த ஐயன் ஒரு ஐயம்பாதி போனது என்னும் உனக்கு அரடுக்கு மாளியில அம்மா உனக்கு அழைச்சிட்ட கண்ணீரும் என் சொன்னார பெருகுதம்மா உனக்கு அலையடிச்சு போகுதம்மா எனக்கு ஒரு 10 அடுக்கு மாலை இருக்கேன் அம்மா உனக்கு 10 அடுக்கு மாலை இருக்கேன் இந்த 10 அடுக்கு மாலையில அந்த ஐயவனுக்கு பஞ்சானி மத்திருக்கேன் நீ ஒரு பார்த்திருந்த சீமை விட்டு அம்மா பார்த்திருந்த சீமை விட்டு அந்த ஐயனி பரமலோகம் போனதின்னும் உனக்கு 10 அடுக்கு மாலையிலே அம்மா உனக்கு பாசம் படர்ந்திருக்கும் அந்த ஐயவனுக்கு பாலாரோ பொங்கி வரும் உனக்கு கொல்ல வரப்படையும் அம்மா உனக்கு கொல்ல வரப்படையும் என் தாய தன கொடி அம்மா உனக்கு கொத்தி வைத்தேன் தன்னங்கண்ணு உனக்கு ஒரு கொலை பிரியலையா உனக்கு கொலை பிரியலையோ என் அம்மா நீங்க குணம் போல அந்த தாய நீ வாழலையோ இன்னைக்கு ஒரு எல்ல வரப்படையும் எனக்கு எல்ல வரப்படையும் உனக்கு எண்ணி வச்சேன் தன்னங்கண்ணு இன்னைக்கு ஒரு இலை பிரியலையா தனக்கோடி அம்மா உனக்கு இலை பிரியலையோ அந்த அயவன் எண்ணம் போல நீ வாழலையோ இன்னைக்கு ஒரு வடக்க திருவிழாவா எங்க அம்மாளுக்கு வடக்க திருவிழாவோ என் தயவனுக்கு வரணவல்லி நாடகமோ இன்னைக்கு ஒரு வரணவல்லி நாடகத்தும் இன்னைக்கு ஒரு வரணவல்லி நாடகத்தும் எங்க அம்மாளுக்கு வஞ்சியாலும் தான் பார்த்து இன்னைக்கு ஒரு வாசலுக்கு வந்து மின்னா இன்னைக்கு ஒரு வாசலுக்கு வந்து மின்னா என் தயவனுக்கு வாசலையில கூட்டம் என்ன இன்னைக்கு வாசலையில கூட்டம் என்ன என் அம்மாளுக்கு வந்த ஜானம் அது என்ன நான் ஒரு வாசல போய் பார்த்தேன் அம்மா உனக்கு வாசல நான் போய் பார்த்தேன் அந்த ஐயவனுக்கு வந்த ஜானம் நான் கேட்டேன் உங்க அம்மா ஒரு வாசலையில இல்லை என்ன ஒரு வாசலையில இல்லை என்ன சொல்லி ஒரு வைகந்தோமோ போன என்ன நீங்க ஒரு தக்க திருவிழாவா உனக்கு தக்க திருவிழாவோ எங்க அம்மாளுக்கு தன்னவள்ளி நாடகமோ இங்க வர தன்னவள்ளி நாடகத்தும் என் சாமி தன்னவள்ளி நாடகத்தும் இங்க வர செல்வியாலும் தான் பார்த்து இன்னைக்கு ஒரு தெருவுக்கு வந்து மின்னா இன்னைக்கு ஒரு தெருவுக்கு வந்து மின்னா அம்மா உனக்கு தெருவில் என்ன கூட்டம் என்னும் இன்னைக்கு ஒரு தெருவில் என்ன கூட்டம் என்னும் அந்த ஐயவனுக்கு வந்த ஜானம் வாச என்னும் நான் ஒரு தெருவு தான் போய் பார்த்தேன் நான் ஒரு தெருவு தான் போய் பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு வந்த ஜானம் நான் கேட்டேன் இன்னைக்கு ஒரு தெருவில இல்லை என்ன இன்னைக்கு ஒரு தெருவில இல்லை என்ன உன் தாய் ஒரு வைகுந்தமோ போன என்ன நீ ஒரு வைகுந்தமோ போன நாளோ அம்மா உனக்கு போன வழி நின்னழுது முட்டியா எனக்கு ஒரு காலை மகடம் பூவு எங்க அம்மாளுக்கு காலை மகடம் பூவு சொன்னிக்கால் மரக்கா தாளம் பூவு நீ ஒரு காலையில வந்து பாரு நீ ஒரு காலையில வந்து பாரு உங்க மத்த கண்ணி திருமகத்தை நீங்க ஒரு கண்ணி திருமகத்தை அங்க ஒரு அம்மா இல்ல என் சுவாமி சஞ்சாலத்தை எனக்கு ஒரு அந்தி மகடம் பூவு எங்க அம்மாளுக்கு அந்தி மகடம் பூவு என் தாயவனுக்கு அரமர காத்தாளம் பூவு நீங்க ஒரு அந்தியில வந்து பாரு இங்க ஒரு அந்தியில வந்து பாரு உன் மக அள்ளி திருமுகத்தை இன்னைக்கு ஒரு அள்ளி திருமுகத்தை என் சாமி ஒரு அம்மா இல்ல கஞ்சாலத்தை இன்னைக்கு ஒரு அள்ளி இழந்தோப்பு எங்க அம்மாளுக்கு அள்ளி இழந்தோப்பு என் தாயவனுக்கு அள்ளி உள்ளே பூம்போப்பு இன்னைக்கு ஒரு ஆளை வச்சு காக்காத்தா இன்னைக்கு ஒரு ஆளை வச்சு காக்காத்தா எங்க அம்மாளுக்கு அரும்பருமா பிஞ்சரங்கும் இன்னைக்கு ஒரு பிஞ்சரங்கு வேலையில இன்னைக்கு ஒரு பிஞ்சரங்கு வேலையில மாதாணி பிரிச்சு விட்டு போனது என்னோ
அம்மா சந்தனம் வச்சுட்டு புள்ள. எனக்கு ஒரு முள்ளு இளந்தோப்பு அம்மா உனக்கு முள்ளு இளந்தோப்பு அந்த ஐயா உனக்கு முள்ளு உள்ளே பூந்தோப்பு இன்னைக்கு ஒரு முள்ளை வச்சு காக்காத்தா எனக்கு ஒரு முள்ளை வச்சு காக்காத்தா எங்க அம்மாளுக்கு முத்து முத்தா பிஞ்சரங்கம் இன்னைக்கு ஒரு பிஞ்சரங்கம் வேறத்திலே அம்மா அதை நீ பிரிச்சு வீட்டு போனது என்ன இன்னைக்கு ஒரு வெள்ளை கடுதாசி அம்மா உனக்கு வெள்ளை கடுதாசி இன்னைக்கு ஒரு வட மதுரை மைக்கோடும் நீ ஒரு வைகுந்தம் போற நின்று நீ ஒரு வைகுந்தம் போற நின்று உன் புள்ள கிட்ட ஒரு வார்த்தை கோடும் சொல்லலையே எனக்கு ஒரு சேப்பு கடுதாசி அம்மா உனக்கு சேப்பு கடுதாசி அந்த ஐயா உனக்கு சீரங்கம் மைக்கூடும் நீ ஒரு சிவலாகம் போற நின்று ஒரு சிவலாகம் போற நின்று உன் மக்களுக்கு ஒரு சீட்டெழுத கூடாதோ இன்னைக்கு ஒரு தோட்டத்தில உள்கணரா எனக்கு ஒரு தோட்டத்தில உள்கணரோ அம்மா வச்ச தொலைச்சிக்கிதான் நீரோட்டம் இன்னைக்கு ஒரு தொட்டு முகங்களவே உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இன்னைக்கு தரப்பட்டு நிக்கிதம்மோ இன்னைக்கு ஒரு வாசலையில உள்கணரா எனக்கு வாசலையில உள்கணரோ எங்க அம்மா வச்ச வாழகிதான் நீரோட்டம் இன்னைக்கு ஒரு வாத்து மங்களவே எங்க ஒரு வாத்து மங்களவே எங்க அம்மாவுக்கு வரத்து பாட்டு உன் பிள்ளைங்கள நிக்கிதம்மோ எனக்கு கட்டு என் சுவாமி கருப்பு கடகமாறான் கட்டு கட்டா கொடுத்திருந்தேன் இன்னைக்கு ஒரு கணக்கா கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு கணக்கா கொடுத்திருந்தோம் இந்த பொல்லாத நாட்டிலே எனக்கு கஷ்டம் வந்து என் நேரம் இன்னைக்கு ஒரு கணக்கா கொடுக்காம இந்த பொல்லாத சீமையில சுவாமி கஷ்டம் வந்து நேர்ந்தது ஐயோ எனக்கு வெள்ளை கனகா மரம் வெளியில விதவிதமா பூத்திருந்தேன் இந்த வேலி பார்க்க வந்த மன்னர்